நான் தான் சுந்தராஜன். நம்ம நிற்கிற இடம் வந்து 100 அடி ரோடுங்க. இது வந்து என்ஹெச்சோட நேஷ்னல் ஹைவேயோடைய கண்ட்ரோலில் இருக்குதுங்க. இந்த ரோடை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நேஷ்னல் ஹைவேல ஒரு குரூப் இருக்குதுங்க. அது காலங்காலமாக நேஷ்னல் ஹைவேல இருக்கிறவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த ஓரத்தை வாங்க, இங்கே வாங்க. எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குதுங்க. இவங்களை வந்து குப்பை வாரத்துக்கு தான் வந்து துப்புரவு பணியாளரை வந்து கிராமப்புறத்தில் வீடுங்களில் தெருவுங்களில் குப்பை வாரத்துக்கு தான் நம்ம கான்ட்ராக்ட் விட்டுருங்க. பாண்டிச்சேரியில் நேஷனல் ஹைவே க்ளீன் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் விடலைங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, குப்பை வாடுறவங்க, அதாவது துப்புரவு பணியாளரை வீட்டுகளில் அங்கே தெருவில் இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே நேஷனல் ஹைவேவை க்ளீன் பண்ணுறதுக்கு விட்டுருக்குறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இவங்களுக்கு என்ன கான்ட்ராக்டுங்க, இது யாருக்கு செய்யறது, எந்த அதிகாரிக்கு ஆர்டர் கொடுக்குறது? நேஷனல் ஹைவேவை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளினிக்கு குரூப்பே இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கும் குரூப் இருக்குதுங்க. அதாவது எங்கேயாவது பேட்ச் குழி ஊற்றி போச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு என்னங்க, யாருடைய தவறுங்க? மக்களே நீங்களே செஞ்சுட்டு ஒரு முடிவு பண்ணுங்க, சப்ரேட் பண்ணுங்க. இதனுடைய முடிவை உங்ககிட்ட விட்டுறேங்க. இது வரைக்கும் என்னால் வந்து தலை வலிக்குதுங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க. இது யாருடைய வேலைங்க? இது நேஷனல் ஹைவேல இருக்கிற கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுடைய வேலைங்க இது. இதை வந்து ப்ரைவேட்டாக நம்ம விட்டுருக்கிற துப்புரவு பணியாளர்களை வந்து வேலை வாங்குறாங்க. இது என்னங்க, நீங்களே சொல்லுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். சுந்தராஜன்.